தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆசீர்வாத ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனை. 9 மாகாணங்களில் 9 நாட்கள் ஜெபம், செய்தியும் ஜெபமும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இன்று மாலை கொழும்பு. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. இலங்கை தேச தேவ ஜனங்களே, இலங்கையின் ஆசீர்வாதத்திற்காக இணைந்து ஜெபித்திட வாருங்கள். தொடர்புக்கு 940112930152, 07731376332, 07143711111. கோயம்புத்தூரில் வெல்டன் விமென்ஸ் ஃபோரம் நடத்தும் பெண்கள் எழுப்புதல் கூடுகை 2018. நாள் ஜூன் 10ஆம் தேதி ஞாயிறு. நேரம் மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நடைபெறும் இடம் CSI பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டவுன் ஹால், கோயம்புத்தூர். சிறப்பு செய்தி மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஜெபசீலன் அவர்கள், மிஸ்ஸஸ் கிரேஸ் சுதாகரன் அவர்கள். சிறப்பு பாடல்கள் டாக்டர் மிஸ்ஸஸ் ஜாஃபி ஐசக் அவர்கள். துதி ஆராதனை மிஸ்ஸஸ் ஷியாமலா ஜீவானந்தம். தரிசனத்தோடு பங்கு பெறுங்கள், எழுப்புதலை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9426772357, 9629109616. அந்தமான் போர்ட் பிளேயரில் ஏசு விடுவிக்கிறார் நடத்தும் 12 மணி நேர எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜூன் 16 சனிக்கிழமை. நேரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் டாக்டர் அம்பேத்கர் ஆடிட்டோரியம், போர்ட் பிளேயர். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தேவஜனங்களே, அந்தமானின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 9434281945, 9434299466, 9434264550. இயேசு விடுவிக்கிறார் புதிய வெளியீடு. இந்தியாவை நேசிப்போம். ஒன்பது பாடல்கள் அடங்கிய DVD. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. அனைத்து இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்கள். தொடர்புக்கு 83448311. யார் தாத்தா நீங்க? ஏன் கீழே விழுந்தீங்க? ஆதரவுக்கு யாருமே இல்லாதவமா, வயசாயிடுச்சுல்ல, தள்ளாடிட்டமா. தாத்தா இட்லி எல்லாம் தரையில கிடக்குது.
தாத்தா, ஏன் தாத்தா அழறீங்க? வீட்டுல வயசுக்கு வந்த கண்ணு தெரியாத என் பேத்தி இருக்காமா. ஒரு கல்யாண வீட்டை நானும் சாப்பிட்டு என் பேத்திக்கும் இட்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சேம்மா, இப்படி ஆயிடுச்சேம்மா. தாத்தா இன்னும் வரலையே, பசியா இருக்குதே. என் பேத்தி பசியோட இருப்பாளேம்மா, பசியோட இருப்பாளே. ஐயோ, கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்க கொண்டு வந்திருக்க மதிய சாப்பாடு உங்களுக்கு தரோம். உங்க பேத்திக்கு கொண்டு போய் கொடுங்க. ஆமா தாத்தா. நன்றிம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. ஸ்னேகா, என்ன ரேகா? அந்த ஆம்புலன்ஸ் இவ்ளோ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுன்னா யாரோ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமாண்டி. அவங்க உடனே சுகமாகணும்னு நாம ஜெபிப்போமா? சரி ரேகா. ரேகா, சொல்லுடி ஸ்னேகா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆம்புலன்ஸ்ல போன யாரோ ஒருத்தருக்காக நாம ஜெபிச்ச ஜெபம் அவரை காப்பாத்திடும்ல? ஆமா ஸ்னேகா, ஏன்னா நம்ம 2 பேரும் கர்த்தருக்கு பிரியமானவங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு கர்த்தரோட வேதம் சொல்லுது. வேதத்தோட வார்த்தைகள் ஒரு நாளும் வீணா போகாது. அவருக்கு அப்பவே சுகம் கிடைச்சிருக்கும். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்ட. பிரியமானவர்களே, உங்கள் அற்புதத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வச்சிருக்கிறாரு. நம்ம ஜெபிக்க போறோம். அற்புதத்துக்காக ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? ஏதோ ஒரு பிரச்சனை தேவை, வியாதி, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம். நாம என்ன கேட்டாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தம். ஆனா ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் முதலாவது நோக்கி பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்றதே ஆண்டவர் பார்ப்பார். வேத புஸ்தகத்துல தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல தானியேல் என்கிற ஒரு மனிதர் ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஒரு தேவதூதன் மூலமாய் ஆண்டவர் பதில் அனுப்புகிறார். அந்த தேவதூதன் அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன், அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனேயே பரலோகத்திலிருந்து தேவன் பதில் கொடுத்துட்டாரு. அந்த பதிலை நான் உனக்கு அறிவிக்க வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். நீ மிகவும் பிரியமானவன், அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடன் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்ம எத்தனையோ காரியத்துக்கு ஜெபிக்கிறோம்ல, எத்தனையோ காரியங்கள் நமக்காக, பிள்ளைகள், படிப்பு, வேலை, பிசினஸ், எத்தனையோ காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பதில் கொடுக்க ஆயத்தம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரியமானவனா இருக்கிறதுனால உடனே பதில் வந்து விட்டது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானவர்களா நம்ம இருந்தா நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஆண்டவருக்கு பிரியமானது என்னது? பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு. நம்ம இதெல்லாம் செய்தா ஆண்டவர் பிரியப்படுவார். அதுல ஒரு முக்கியமான காரியம், தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா?
தானியேல் தனக்கு தேவை வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறவர் அல்ல. பெரும்பாலும் நம்ம எப்ப ஜெபிக்க, ஒரு வியாதி வந்துட்டா ஒரு ஜெபம் பண்ணுவோம், பரீட்சை வந்துட்டா உடனே ரொம்ப பக்தியா ஜெபம் பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் மறந்துடுவோம். ஆனா தானியேல் அப்படி கிடையாது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதத்துல வாசிக்கும் போது, அவர் தினமும் 3 வேளையும் தவறாமல் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவாராம். தினமும் 3 வேளை. அவருக்கு என்ன இப்படி தேவை? தேசத்துல பிரதம மந்திரியா இருக்கிறார், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார். அவர் என்ன நினைச்சாலும் தேசத்துல செய்ய முடியும், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல அவர் இருக்கிறார். தினம் 3 வேளை முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாராம். என்ன ஜெபிச்சிருப்பாரு? என் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியுமா? அவருக்கு மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. அப்ப எனக்கு ஒரு வேலை தாருமா? அவர் தான் பிரதம மந்திரியா இருக்கிறாரே. அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு வியாதியும் இல்லை, கஷ்டமும் இல்லை. பின் ஏன் 3 வேளை அவர் ஜெபிக்கிறார்? எதுக்கு ஜெபம் பண்ணி இருப்பார்? யோசித்து பாருங்க. ராஜாவுக்காக, அந்த தேசத்துக்காக, தேசத்தின் மக்களுக்காக, தன்னுடைய ஜனங்களுங்க அடிமையா இருக்கிறாங்கள விடுதலைக்காக, இப்படி எல்லாம் மற்றவங்களுக்காகத்தான் அவர் அதிகமா ஜெபித்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினாரு. பாதிக்கப்பட்ட மக்கள், தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துட்டா, உங்களுடைய ஜெபத்தின் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியம் வைப்பார். உங்க மேல ஆண்டவர் ரொம்ப பிரியம் வைப்பார். ஒரு சமயம் ஒரு ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். அப்போ நிறைய பேர் ஜெபிக்க முழங்கால் போட்டாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே சர்ச்சுக்குள்ள. அப்போ நான் வேகமா கை வைத்து ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேன். நிறைய பேர், 100கணக்கா பல பேர் வந்து முழங்கால் படிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிறேன் நான் கை வைத்து. அவங்கள்ட்ட கேட்டு பேசலாம் ஜெபிக்க முடியாது. ஒரு தொடுதல், இயேசு நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கணும், ஜெபம் கேட்கப்படணும், அவ்வளவுதான். அப்படியே நான் ஜெபித்து கொண்டு வர்றேன். ஒரு தாயார் அவங்க முழங்கால் படிட்டு நின்றாங்க. அவங்க மேல நான் கை வைத்த உடனே ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே போறேன் நான் விசுவாசத்தோட. இவங்க மேல கை வச்ச உடனே எனக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். ஆவியானவர் என் ஆவியில பேசுகிறது தெளிவா தெரிகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சகோதரியினுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, வீட்டுல என்னென்ன காரியம் இருக்குது, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம், அதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிச்ச உடனே அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது. ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக மட்டும் ஜெபிச்சுட்டு அப்புறம் ஒருத்தருக்காக நான் கை வச்சுட்டே போறேன். அப்போ 100கணக்கான பேர் வந்து ஜெபிச்சாங்க. ஒரே ஒரு தாயார்கிட்ட மட்டும்தான் ஆண்டு ஸ்பெஷலா அவங்களை குறித்து வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்தா. அவங்க அதுல ரொம்ப தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு போனாங்க. நான் தங்கி இருக்கிற ரூமுக்கு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை பயன்படுத்தி நீர் ஸ்தோத்திரம், இவ்வளவு பேருக்கு ஜெபிக்க வைத்தீர் ஸ்தோத்திரம், நான் யார் யாருக்கு கை வைத்து ஜெபிச்சோனோ அவங்களெல்லாம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அப்படி வழக்கமா ஜெபிப்பது உண்டு. அப்படி ரூம்ல ஜெபிக்கிறேன். அப்போ ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது. அந்த தாயாருக்கு மாத்திரம் ஏன் ஸ்பெஷல்? ஆண்டவர் அவங்களை குறித்து மட்டும் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்தாரே. இவ்வளோ பேருக்கு ஜெபிச்சிருக்கிறேன், அவங்களை குறித்து மட்டும்தான் ஆண்டவர் பேசினார், வெளிப்படுத்தினார், அவங்களுக்கு செய்ய போகிறத சொன்னார், ஜெபிக்க வைத்தார். அவங்களும் நல்ல தொடப்பட்டு ஆசீர்வாதத்தோடு போனாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், என்ன ஸ்பெஷல் ஆண்டவரே அவங்க மாத்திரம்? அவங்களை குறித்து மாத்திரம் தானே வெளிப்படுத்தி என்னை ஜெபிக்க வச்சிங்க, என்ன சீக்ரெட் என்று கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், அந்த மகளை குறித்து இவ்வளோ காரியத்தை நான் வெளிப்படுத்தினேன். அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தேவை இருக்குன்னு. அவளும் பாரு அந்த கண்ணீரோட தொடப்பட்டு ஆசீர்வாதத்தோட போனா. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஆனா அவள் நல்ல ஜெபிக்கிற ஒரு மகள். என் சமூகத்துல மணிக்கணக்கா வீட்டுல ஜெபிக்கிற மகள். ஆனால் தனக்காக ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது தன் வீட்டுல, தன் வாழ்க்கையில, அதுக்காக கூட அவள் ஜெபித்தது கிடையாது.
எப்பவுமே மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வாள். எப்பவுமே பக்கத்து வீட்டார், எதிர் வீட்டார், கஷ்டப்படுறவங்க எல்லாருக்காக அவள் என்ற பாரத்தோட ஜெபம் செய்வாள். தனக்காக ஒரு நாளும் ஜெபிக்கிறதில்லை. அதனால அவளுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியம். சுயநலமற்ற ஒரு ஜெபம், மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். அதனாலதான் அவன் மேல எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சாட்சி கொடுத்தார். உங்களை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? எப்ப பார்த்தாலும் சுயநலமா ஜெபிக்கிறீங்களா? எனக்கு சுகந்தாரம், என்ன ஆசீர்வாதம், என் பிள்ளைகளை ஆசீர்வாதம், என் குடும்பத்தை ஆசீர்வாதம், என் பிரச்சனையை மாற்றம், இப்படியே ஜெபிக்கிறீங்களா? நமக்காக ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. எப்பவுமே சுயநலமா ஜெபித்து கொண்டிருந்தா யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் அதுல பிரியப்படுவார். இந்த தானியேல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்ததுனால இப்ப கூட உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது தனக்காக இல்ல, தன்னுடைய மக்களுக்காக. அடிமைப்பட்டு கிடக்கிற தன் மக்கள் விடுதலை பெறணும்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் தூதனை அனுப்பி, நீ மிகவும் பிரியமானவன், உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்றார். இந்த இந்தியாவை பாருங்க, எத்தனை லட்சம் பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு 1.5 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் மதுபானத்துல பாதிக்கப்பட்டு நிக்குது. எத்தனை வாலிபர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு ஆத்மாவின் சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்களே. எத்தனை குடும்பங்கள் இந்த மதுபானத்தினால உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. எவ்வளவு பாவங்கள் தேசத்தில் பெருகி, எவ்வளவு பெரிய ஊழல் ஒரு பக்கம், லஞ்சம் ஒரு பக்கம், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு நிக்குது. யோசித்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துல போராடுறாங்க, எங்க நிலங்கள் பாதுகாக்கப்படணும், எங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், இதனால எங்களுக்கு தீமை, தண்ணி வரல, காவிரில தண்ணி வந்தா தானே விவசாயம் பண்ண முடியும், போராடுறாங்க. மாணவர்கள் ஒரு பக்கம், டீச்சர்ஸ் ஒரு பக்கம், நிறைய தேவையில கஷ்டப்படுற மக்கள் நம்ம சூழ்ந்து இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிற மக்கள், குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு குடங்களை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிற எத்தனை ஏழை மக்களை கிராமங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க, நீங்க தான் அதை தீர்த்து வைங்க. தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, நல்ல மழையை கொடுத்து தண்ணீர் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. காவிரி பிரச்சனைக்கு நீங்க ஒரு முடிவை கொண்டு வாங்க. எங்க அதிகாரிகளோட பேசுங்க, எங்க அரசாங்கத்தோட பேசுங்க. நம்ம இதெல்லாம் ஜெபிக்கணும். பாருங்க, எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில மரண படுக்கையில் இருக்கிறாங்க. வாழ்வா சாவா அந்த போராட்டத்துல அவங்களுக்காக ஜெபிங்க. வாரத்துல ஒரு நாள் போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு 4 பேரை பார்த்துட்டு ஆறுதலான வார்த்தை சொல்லி ஜெபிச்சுட்டு வாங்கலேன். உங்க சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி வீட்டுல வந்து அவங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிச்சு பாருங்களேன். இவ்வளவு சரி சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவருக்கு அது பிரியம். உங்களை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். உங்களுடைய ஜெபத்தை பிரியத்தோடு கேட்பார், உடனே பதில் தருவார். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் எல்லார் மேல் அக்கறை உள்ள தேவன். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். கிறிஸ்தவங்கள மேல மட்டும்தான் அக்கறை உள்ள தேவன் அல்ல. எல்லாருக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதனால அவருக்கு எல்லா மக்கள் மேலையும் அதே மாதிரி அன்பு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சுகமா இருக்கணும்னு விரும்புகிறார். நாமும் அதை விரும்பி அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே சுகமா இருக்கணும்னு சொல்லி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணுமே. அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் தன்னால நடக்கும். இன்னைக்கு வியாதி, கஷ்டம், பண பிரச்சனை சொல்றீங்கல்ல, நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க, இதெல்லாம் தன்னால மாறி. வியாதி தன்னால போயிரும், பிரச்சனை தன்னால போயிரும், கடன் பாரம் தன்னால மாறிடும், அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உண்மையாவா? சோதிச்சு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஜெபிக்கலாமா? உங்க தெருவில் இருக்கிறவங்க, நீங்க ஸ்டூடெண்டா உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்க பக்கத்து வீடுகளை வியாதியா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, வேலை இல்லாம இருக்கிறவங்க, நம்முடைய சமுதாயத்துல பாருங்க, இந்த குடிகாரங்க ரட்சிக்கப்படணும், டாஸ்மாக் கடெல்லாம் மூடப்படணும், எங்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு ஜெபிச்சு பாருங்களேன். மாற்றத்தை காண்பீங்க, அற்புதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா?
நம்ம இப்ப இன்னைக்கு மற்றவங்களுக்கு ஜெபிக்க போறோம். பிரியமான ஒரு ஜெபம், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கருத்து அவங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, அருமையா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான பாடத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா. இன்றைக்கு அந்த காரியத்தை முழு மனதோடு நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு பாவத்தில் சிறைப்பட்டு குடும்பங்கள் பாழாகிறதே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். அந்த குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷப்படும்படி ஒரு மாற்றம் வரணும். அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிபர்களை ரட்சியும் அப்பா. போதை வஸ்துகளுக்கும் பாவத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற வாலிபர்களை ரட்சியும். பெற்றோரை துக்கப்படுத்துகிற வாலிபர்களை ரட்சித்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு மரண போராட்டத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆபத்தில் இன்று விடுதலை ஆக்குங்க. உங்களுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. எங்களுடைய சமுதாயத்துல ஒரு சமாதானம் காணப்படணும்ப்பா. நல்ல மழையை கொடுங்க. எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமா நீங்க கிரியை செய்து மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க பண்ணுங்கப்பா. எல்லாருடைய கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே. காவிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி எங்கள் விவசாயிகள் மனம் குளிர்ந்து மகிழ்ச்சி அடையும்படி காவிரியில தண்ணீர் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. எங்க மாணவருடைய பிரச்சனையை மாற்றுங்க. எல்லாத்திலும் நீங்க தலையிடுங்க. ஒரு அற்புத மாற்றம் வரட்டும். எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சுபிட்சமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி ஆசீர்வதிங்க. தீமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை பயன்படுத்துங்க. நீங்க அப்படியே ஜெபத்தை கேட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. மாற்றத்தை நாங்கள் காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். தகப்பனே, யார் யார் இப்படி சுயநலம் இல்லாம மற்றவங்களுக்காக ஜெபித்தாங்களோ அந்த பிள்ளைங்களை நீங்க இன்றைக்கு தொடுங்க. அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு அற்புதம் நடக்கிறத கண்டு தொடர்ந்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். உங்க ஜெபத்தின் மூலமா மற்றவங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். சமுதாயத்தில் மாற்றங்கள் நடப்பதை காண்போம். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தினமும் மற்றவங்களுக்காக அதிகம் ஜெபிங்க, உங்களுக்காக கொஞ்சமா ஜெபிங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியம் வைத்து அற்புதம் செய்வார். ஆமேன். அந்தமான் போர்ட் பிளேயரில் இயேசு விடுவிக்கிறார் நடத்தும் அற்புதத்தின் இரவு. நாள் ஜூன் 17, ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். இடம் டாக்டர் அம்பேத்கர் ஆடிட்டோரியம், போர்ட் பிளேயர். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். பாவம், சாபம், வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 9434281945, 9434299466, 9434264550. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை. ஜூன் மாதம் 14ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 0463220022.
6261. விளையாடு விளையாடு விரட்டி விரட்டி விளையாடு ஓடி பிடிச்சு விளையாடு உருண்டு புரண்டு விளையாடு. எங்கே போவது என்ன செய்வது எதுவும் புரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க உற்சாகமா. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.